எந்திரன் வெர்சஸ் 2.0. ஏய் யாரை பார்த்து என்ன சொல்கிற, அதெல்லாம் சொல்ல முடியுமா? எப்படிடா நீ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் அதை பற்றி நம்ம சொல்ல வரல. எந்திரனுக்கும் 2.0க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? பெருசாக வந்து டெக்னிக்கல் விஷயமாக தான் இருக்கும். பட் கிடையாது. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து சனா. எஸ், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஐஸ்வர்யா ராய் அந்த படத்தில் வந்து ஒரு விஷுவலாகவே வருவாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஃபோன் காலாகவே வராங்க. அதுதான் ஒரு சின்ன வேரியேஷன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதில் தான் வந்து நம்ம சங்கர் சார் வந்து அவரோட பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சின்ன லெவலில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்க முடியாது. பட் அவங்களோட வந்து ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் அப்படி இப்படி காட்டிட்டு போனன்றதுக்காக ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2.0லையும் எந்திரன்லையும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எந்திரனில் வந்து ஒரு புது ரோபோட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரோபோட்டுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோபோட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டோட கதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனா அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயை வந்து நம்ம ஒரு ரோபோட் லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வர அந்த ஸ்ட்ரகிள்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வசீகரன் கேரக்டர் எப்படி அதை போய் காப்பாற்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். 2.0 பொறுத்த வரைக்கும் ஓவராலே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். இருந்தாலும் சங்கர் சார் படங்களில் எந்திரனாக இருக்கட்டும் அதுலேயுமே ஒரு சில கருத்துக்களை சொல்லிகிட்டே வந்திருப்பாரு. இந்த படத்துலையும் பெரிய கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனால் அழிஞ்சிட்டு வருது, இதை நம்ம எப்படி தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராடுறாரு. அவரால் போராடி பார்த்து முடியாத பட்சத்தில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிட்டி வந்து அந்த உதவிக்காக கூப்பிட்றாங்க அந்த விஷயத்தை அழிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றதான் இந்த கதையோட ஓட்டமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம 2.0ல இன்னும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D டெக்னாலஜின்றாங்க தெரியுமா. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து அந்த 3D டெக்னாலஜி வந்து இந்த கேமரா வந்து யாருமே எடுக்கல. ஃபஸ்ட்டு டைம், அதுவும் நம்ம இந்தியன் படம். இதெல்லாம் தாண்டி நம்ம தலைவர் படம்ன்றதுலே ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. மறுபடியும் பேக் டு எந்திரனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்தவொடனே சொன்னாங்க சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனு இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு எடுக்கிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு வசூலை பார்க்கமா, எல்லாருமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சுருந்தாங்க. பட் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனாக அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதனால் அந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. கமிங் டு 2.0க்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக கொடுக்கல. ஏன்னா வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டுமே பெருசு. இதை கேட்கும் போது அதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருந்தது. எல்லாரோட மவுத் டாக்லேயுமே வந்து இது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருந்துச்சு. எப்பா என்னப்பா அது தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்கப்பா 600 கோடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊராண்டா பாட்டிங்கெலாம் பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து பயங்கரமாக காற்றுல வந்து வைரஸ் பரவுற மாதிரி பரவிட்டுருது. எனக்கு கூட லைட்டாக பரவிடுச்சு. அந்த மாதிரி வந்து பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி அதில் வந்து கோரான ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பான். இதுலேயும் அவரோட சன்னான டோரா, சும்மா சொன்னேன் டோராவில், இதுலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றா இருந்தாலும் 2.0க்கும் எந்திரனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், மெயினான டிஃப்ரென்ஸ் அந்த டெக்னாலஜி. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2010 வந்த படம் தான் எந்திரன். 2010 வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்தது. ரோபோட்னு ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு புதுசு, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி புதுசு. அதே மாதிரி தான் இப்போ 2018 இந்த படம் வந்து 2.0ன்ற ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷமாக இந்த படத்தை வந்து சங்கர் சார் வந்து உளியாக செதுக்கி எடுத்திருக்கா போல். ஏற்கனவே VFX டீமில் வந்து ஒரு வாட்டி மாட்டிக்கிட்ட பிறகு பல பிரச்சனைகளை தாண்டி உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த படம் தான் இந்த 2.0. இப்போ அந்த விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெய்லர் டீசரை பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை விட நீங்கள் வந்து வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நான் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வந்து தலைவரை வந்து அந்த ஷூட்டில் பார்க்கும்போது நம்ம இது மார்வல்ஸில், அதுக்கப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், இந்த DC காமிக்ஸு அந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்து வியந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு வியந்த விஷயத்த நம்ம சூப்பர் ஹீரோ நம்ம தலைவர் அப்படின்னும் போது அவர் வந்து ஸ்க்ரீனில் நிற்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா, நம்மக்கிட்டே ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டார். எப்படி நம்ம வந்து அந்த பேட்மேனில் வந்து அந்த டவுன் என்ன டவுன் பார்த்து அந்த இது என்னப்பா ஏர்வின் டவுனா ஏதோ ஒரு டவுன், அந்த டவுனை வந்து காப்பாற்ற வருவார்ல, அந்த மாதிரி வந்து நம்ம டவுன், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து காப்பாற்ற வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கர ஜாலியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த படத்தை பார்த்து. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து என்ன சொல்கிறது மனிதனும் காதல் செய்கிறத பார்த்துருப்போம். ஒரு ரோபோவும் மனிதனும் காதல் செய்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி சங்கர் சார் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். எந்திரனும் காதல் செய்து அது அவங்க 2 பேருக்கு ஒரு காதல் வந்து அதில் ஒரு டியூயட் சாங் பண்ணால் எப்படி இருக்கும்,
அந்த ஒரு டூயட் சாங் தான் அந்த சாங்கு. அதை கேட்கும் போது எப்படி இருந்தது, அது விஷுவலாக ஒரு 2 minutes 50 seconds ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தாங்க லைக்கால. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, என் உயிரே உயிரே பேட்டரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அந்த பைக்கில் டான் அப்படின்னு வரும்போது இப்படி இருக்குங்க அதோட ஃபீலிங்ஸ். அந்த பபுள்ஸ் வரதா இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸ், அந்த எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம சங்கர் சார் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அவரோட அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டியில் பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு எனர்ஜியாக பேசலாம் தான் நான் நினைக்கிறேன். இன்னுமே சங்கர் சாருக்கு வந்து இது இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தார் இந்த படத்தில். அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் படத்தில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு மோஷன் போஸ்டர், அதாவது ஒரு போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் கொசு மேலே நம்ம தலைவர் இருக்கா மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து படத்தில் வந்து பயங்கரமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் தாண்டி தலைவர் வந்து ஒரு என்ட்ரி, எப்பயுமே வந்து தலைவரோட என்ட்ரி வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் வந்து ஒரு 3 விதமான என்ட்ரி, அந்த 3 விதமான என்ட்ரி வந்து மாசு கிளாப்ஸ் பயங்கரமான ஒரு கூஸ் பன்ஸ் சீன்ஸாக இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஃபீல் கொடுத்தது, எந்திரனுக்கும் 2.0க்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகிணி சில்வரில் வச்சுருக்க, அதாவது பார்த்தீங்கன்னா ரோகிணி சில்வரில் வந்து பயங்கரமான காலையில் ஒரு செலிப்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே அவர்கள் வந்து சூப்பரான ஒரு பிஓவியும் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிற. அது வரைக்கும் டாடா பாபி சொல்லி நான் பிரவீன் KS. பை.